மைக்கை தூக்கி அடிக்கிறவர், பாட்டிலை தூக்கி தாயை அடிக்கிறவர், என்னுடைய மூச்சு காற்று நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன். என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும்போது நான் சொன்னேன். அதை காப்பாற்ற முடியவில்லை. எனது மூச்சுக்காற்று இருக்கும் வரை அன்புமணிக்கு தலைவர் பதவியை கொடுக்க மாட்டேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலதபுரத்தில் நிருபர்கள் சந்திப்பில் ராமதாஸ் கூறியதாவது: நேற்று தேர்தலுக்கு பிறகு அன்புமணிக்கு தலைவர் பதவி கொடுக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அவர் செயல்பாட்டை பார்க்கும் பொழுது எனது மூச்சுக்காற்று இருக்கும் வரை அவருக்கு தலைவர் பதவியை கொடுக்க மாட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மிகவும் வருத்தம். நான் ஒரு நல்ல தந்தையாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன். ஆனால் மாநாட்டிற்கு பிறகு நடக்கும் செயல்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் எனக்கு கட்சியினர் ஆதரவை வழங்குகின்றனர். நேற்று தேர்தலுக்கு பிறகு தலைவர் பதவி கொடுப்பேன் என்று சொன்னதற்கு 199% பேர் அப்படி சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். கடைசி வரை ஐயா தலைவர் பதவியில் இருக்க வேண்டும் என்று 199% பேர் சொல்கிறார்கள். மீதமுள்ள 1% குடும்பத்திற்கு விட்டுருங்கள். என்னுடைய மூச்சுக்காற்று நிற்கும் வரை தலைவர் பதவியில் நான் இருப்பேன். அதாவது எனது குடும்பத்தை சார்ந்தவர்கள் எந்த பொறுப்பிற்கும் அரசியலுக்கும் வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நான் சொன்னேன். ஆனால் அந்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை. அன்புமணியை பார்த்தால் எனக்கு இரத்த அழுத்தம் ஏறுகிறது. கட்சி நிர்வாகிகள் கூறியதால் 35 வயதில் அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தேன். உலக அளவில் அன்புமணி விருது வாங்கினார். தற்பொழுது தந்தையிடம் விருது வாங்க முடியாமல் இருக்கிறார். தந்தை தாயை மதிக்க வேண்டும். அதை சொன்னால் அவருக்கு கோபம் வருகிறது. தந்தை தாயை மதிக்க வேண்டும். அவர்கள் சொல்படி கேட்க வேண்டும். தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இந்த வார்த்தையை அவரிடம் சொன்னால் நான் மகிழ்ச்சியாக தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்வார். மைக்கை தூக்கி அடிக்கிறார். பாட்டிலை தூக்கி தாயை அடிக்கிறார். இது மகிழ்ச்சியாக வைத்திருப்பதா? அவரை நினைக்கும் பொழுது எல்லாம் வலி ஏற்படுகிறது. நினைக்காமலும் இருக்க முடியவில்லை. அது பாசத்தால் அல்ல, அது எல்லாம் போய்விட்டது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொன்னால் அது பொய் என சொல்கிறார். ஒரே தீர்வு, செயல் தலைவராக இருக்கிறேன், ஐயா சொல்வதை கேட்கிறேன் என்று கூறுவதுதான். இவ்வாறு அவர் கூறினார். நேற்று இந்த தேர்தலுக்கு பின் வேணா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தலைவர் பதவியை. ஆனால் நடக்கிறத பார்க்கும்பொழுது, அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என் மூச்சுக்காற்று அடங்குற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன். அதனால் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்ற மாநாட்டின் போதும் மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்ற செயல்களை பார்க்கும்பொழுது எனக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த கட்சியை கொஞ்சம் கூட செய்தில்லாமல் எனக்கு வருகிற ஆதரவு, நேற்று இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு 199% பேர் ஏன் அப்படி சொன்னார் ஐயா, ஏன் அப்படி சொன்னார், சொல்லக்கூடாது, கடைசி வரைக்கும் ஐயா அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றது 199%. அந்த 1% அவங்க குடும்பத்துக்கு விட்டேன் அப்படி சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி தவறி கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள். அதனால் அவர்களுடைய வார்த்தைக்கு ஏற்ப, அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன். என்னுடைய மூச்சுக்காற்று நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன். ஆனால் அதாவது என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும்போது நான் சொன்னேன். ஆனால் அதை காப்பாற்ற முடியவில்லை. ஏனால் வெளித்தெழுமலை பொன்னுசாமி இன்னும் பலருக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கும்பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியாக இல்லாத நிலையில்
இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் எல்லாம் வற்புறுத்தியதன் பேரில் அந்த பொறுப்பை, அதாவது அமைச்சர் பொறுப்பை 35 வயசில் சுகாதார அமைச்சராக அவரை நியமிக்கும். வருஷத்துலேயே என்னால் தாக்க பிடிக்க முடியல, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னபோது தினம் பேசி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு தினம் பேசி அவரை சமாதானப்படுத்தினேன். அதன் பிறகு 2.5 வருஷம் நல்லா செய்தார். உலக அளவில் நல்ல விருதுகள்லாம் அவ்வளோ வாங்கினார். தந்தையை மதிக்கணும், தந்தை தாயை மதிக்கணும். அது சொன்னாலே அவர் கோபம் வருது. அதான் செலப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ் when they are alive or with you. அதாவது தந்தை தாயை மதிக்கணும், அவங்க சொல்படி கேட்கணும், தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கேன், நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றார். எப்படி மகிழ்ச்சியாக வச்சுருப்பார்? மைக்கை தூக்கி அடிக்கிறவர், பாட்டிலை தூக்கி தாயை அடிக்கிறவர், இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவாக? தனி ஒரு மனிதனாக, சுயம்போன்னு சொல்லுவாங்க, தனி ஒரு மனிதனாக 96,000 கிராமங்களுக்கு சென்று இரவு பகலாக சென்று நான் பட்ட பாடு சொல்லி மாறாது. இவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். ஆனாலும் இந்த மக்களுக்காக, நம்ம வன்னிய சமுதாய மக்களுக்காக, அது அல்லாமல் எல்லா 324 சமுதாயங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சமுதாயங்களுக்கும் நான் பாடுபட்டு வருகிறேன். நான் முகநூலில் அல்லது ட்விட்டரில் நான் தொடர்ந்து போடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த மாதிரி என்ன அறிக்கைகளும் எல்லா சமுதாயத்துக்கும் பொருத்தமான அறிக்கைகள் தான். இந்த மாதிரி யாரும் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் இதை உங்களுக்கு சொல்லுறேன். அவருடைய செயல்பாடுகள் இந்த மாநாட்டுக்கு பிறகு ரொம்ப மோசமாக போயிட்டு. அதனால் இது நான் மீண்டும் சொல்லுகிறேன். ஆனால் அவரே பல முறை சொல்லியிருக்கார், இங்கே வரும்போதெல்லாம் நான் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொல்லும்போது, நீங்கள் 100 ஆண்டு இருப்பீங்க, 100 ஆண்டுங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாயால் மாரில் முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால் குத்திட்டுருக்கோம். அப்படிப்பட்ட வேதனை. தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா அவரை நினைக்கும் போதெல்லாம் இது ஏற்படுகிறது. அதெல்லாம் போயிடுது. அதனால் ஆனால் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அடாத செயல். நான் கூட நேற்றுக்கு சொல்லும்போது சொன்னேன், தசரத சக்கரவர்த்தி, நீங்கள்லாம் ராமாயணம் படிச்சிருப்பீங்க, கம்பராமாயணம் இந்த ராமாயணம் படிச்சிருப்பீங்க. அதில் தசரத சக்கரவர்த்தி சொல்கிறார், ராமருக்கு ஆணை எடுக்கிறார், நீ 14 வருடம் கானகம் செல்ல வேண்டும், வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய முகத்தை, ராமனுடைய முகத்தை வர்ணிக்கிறார் கம்பர். அன்றலர்ந்த தாமரை போல், அன்று பூத்த தாமரை மலர் போல அவ்வளோ அழகாக இருக்குதான் ராமனுடைய முகம். 14 வருஷம் கானகம் செல்றார். ஆனால் நாம் என்ன இங்கே சொல்கிறோம், நீ செயல் தலைவராக இரு. என்ன சொல்லணும், எல்லா நிருபர்களையும் கூட்டி நான் செயல் தலைவராக ஐயா எனக்கு உத்தரவு போட்டிருக்கார், செயல் தலைவராக இருந்தாலும் இல்லை, அதுவும் இல்லைனாலும் நான் ஒரு தொண்டனாக, சராசரி தொண்டனாக நான் இருந்து ஐயா எடுக்கின்ற கட்டளையை நான் செய்வேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும், என் மனசு எப்படி இருக்கும் இல்லையா?
அதனால தான் முன்னோர்கள் சொல்கிறாங்க, நேற்று சொன்னேன், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்படி சொன்னோம்னா அதெல்லாம் பொய் அப்படி. இது இப்போ இன்று நேற்று ஏற்பட்ட வார்த்தைகள் அல்ல, பழமொழி அல்ல. நிறைய காலியாக இருக்குது. ஒரு பொருத்தமான ஒரு தலைவரை பொருத்தமான தலைவர் போடப்படும். இன்னும் நிறைய பொறுப்புகள் காலியாக இருக்குது. அதெல்லாம் பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுற போறீங்க ஐயா. இப்போ மாவட்ட செயலெல்லாம் நியமனம் பண்ணிக்கிறீங்க, பாமக பொதுக்குழு செயற்குழு கூட்ட முடிவு செஞ்சீங்க. நம்ம அதெல்லாம் செய்வோம், அதெல்லாம் முறையாக செய்வோம். இப்போ இங்கே எவ்வளோ கூட்டம் வருது உங்களுக்கு, நீங்களே பார்க்குறீங்களே இல்லையா? எவ்வளோ கூட்டம் வருது. பார்ப்பதற்கு யார் வேணும்னாலும் இங்கே வரலாம், பர்மிஷன் இது முன் அனுமதி தேவையில்லை. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50, அதிகபட்சமாக அது போயிட்டே இருக்கும். 100, 200, 300, 400, 500 இப்படி. இன்னொன்று, நான் நேரடியாக இந்த ஃபோனில் லேண்ட்லைனில் பேசக்கூடிய எந்த ஃபோன் வந்தால், அதனால் மக்களோடு மக்களாக மக்களை நான், அவர்கள் என்ன சொல்கிறாங்க, தெய்வம் குலதெய்வம் அளவிடாதுன்னு சொன்னாலும் கூட அந்த மக்களை நான் தெய்வமாக நான் நேசிக்கிறேன். அவர்களை நான் பேசும்போது 100 ஆண்டு வாழ்க, 10 ஆண்டு வாழ்க, நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ்க என்று நான் வாழ்த்து செய்து, ஐயா என்ன வாழ்த்துங்க, இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள்னு சொல்லும்போது அப்படி தான் நான் சொல்லுகிறேன். எங்களுடைய இந்த தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிட்டவர் இது சொல்லுது, ஐயா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஐயா, யாரும் அதை சொல்லிக் கொடுக்கல. என்னுடைய பேர், இதுக்கு பேர் நான் தான் வச்சேன், செம்மலர்னு பேர் வச்சேன். என்ன சொன்னீங்க? சொல்லு ஐயாட்ட என்ன சொன்னீங்க? ஐயா, நான் டிவியில் நியூஸ் பார்க்குறப்ப நீங்கள் கண்கலங்கிறத பார்க்குறப்ப நான் எனக்கு ரொம்ப அழகையாக வந்துச்சு ஐயா. நியூஸில் நீங்கள் கண்கலங்கிறத பார்க்கும்போது எனக்கு அழகையாக வந்துடுது ஐயான்னு சொல்லுது. சொன்னீங்க ஐயா, சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.